ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள டிஸ்பேட்ச் என்னென்னு பார்க்கலாங்களா? சூப்பரான கலர் காம்பினேஷனில் இன்றைக்கி 2 செட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு கஸ்டமருக்காக. இது வந்து ரெட் கலருக்கு அவங்க டிசைன் அனுப்பி கேட்டிருந்தாங்க. அந்த டிசைனே பண்ணியாச்சு. டார்க் க்ரீன், இந்த டார்க் க்ரீன் வந்து ரொம்பவே நல்ல டார்க்கு, எப்படி நார்மல் க்ரீனை விட டார்க் க்ரீனாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோன் வந்து நம்மக்கிட்ட தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு பதிலாக வேறு என்ன ஸ்டோன் வைப்போம்னா, இந்த அளவு டார்க் க்ரீனுக்கு வேறு என்ன ஸ்டோன் வைக்கிறேன்னா, இருங்க அதையும் காமிச்சிடுறேன். இந்த ஸ்டோன் தாங்க யூஷுவல் க்ரீனில் கொஞ்சம் டார்க் ஷேடாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த க்ரீன் ஸ்டோன்ஸ் தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் க்ரீனுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை. இது இந்த மாதிரி டிசைனில் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிஸ்பேட்ச். ஆல்ரெடி 2 இது பேக் பண்ணியாச்சு கிளாஸ் பேங்கிள்ஸு. சரி இருக்கிறத நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மேக் பண்ணதில் இன்றைக்கி வந்து 2 டிஸ்பேட்ச் தான். ஒன்று காமிச்சிட்டேன், இது இன்னொரு டிஸ்பேட்ச். இது வந்து 2 நாள் தான் டைமில், 2லேருந்து 3 நாள் டைமுக்குள்ளே நம்ம கொடுத்துருந்தாங்க, ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம கஸ்டமருக்காக. இவங்க வந்து தெலுங்கானாவிலேருந்து நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பிரதரோட மேரேஜ் வந்து 15th, எனக்கு வந்து முடிஞ்சளவு 11th டிஸ்பேட்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. 7ஆம் தேதி தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பர்பிள் கலர் அண்ட் எல்லோ கலர். எல்லோவில் வந்து இந்த மாதிரி எல்லோ தான் ஸ்டோன்ஸ் இருக்குங்க. கிளாஸியில் வந்து லைட்டாக க்ரீன் ஷேடில் இருக்கும். ஸோ மேட்டில் தான் இந்த மாதிரி பிரைட் எல்லோ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி செட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 1 வீக்காவது டைம் கொடுங்க. அப்போ தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இல்லைனா ரொம்ப அரிப்புரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரான செட்டு. இந்த மாதிரி நான் ரெட் செட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரெட்டு ரெஃபரன்ஸ் பிக்சராக அனுப்பி எனக்கு டார்க் பிங்க் அண்ட் ப்ளூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரீ பிக் அனுப்பி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரி நம்ம வந்து டார்க் பிங்க் ரெடி பண்ணியாச்சு. பட் அவங்க அனுப்பின ப்ளூ வந்து டார்க் ப்ளூவும் இல்லை, ஸ்கை ப்ளூவும் இல்லை. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளூ, இந்த ப்ளூ என்ன ப்ளூனே தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த கலர் கேட்டிருந்தாங்க. ஒரு மாதிரி ஐஸ் ப்ளூனும் சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ ஷேடு இது. இந்த மாதிரி ப்ளூ ஷேடில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக. ஸோ த்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு நான் அவங்களுக்கு இந்த செட்டை ரெடி பண்ணி காமிச்சேன். ஃபஸ்ட்டு 1 ஹேண்டுக்கு ரெடி பண்ணி காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2 ஹேண்டுக்கும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ரெடி பண்ண செட்டில் இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணக்கூடிய 2 ஆர்டர் இது. இது போக நமக்கு கிளாஸ் பேங்கிள் ஆர்டர் தாங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிஸ்பேட்ச் என்னென்னா, லீஃப் பேங்கிள் கேட்டிருந்தாங்க. லீஃப் பேங்கிளில் வந்து ஒரு 3 செட்டு கேட்டிருந்தாங்க. லீஃப் பேங்கிள் நம்மக்கிட்ட என்ன ப்ரைஸுன்னா 220 ருபீஸுங்க. இந்த மாதிரி 3 செட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஈச் டசன் வந்து 200 ருபீஸ்க்கு நான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லீஃப் பேங்கிள் வந்து 3 டசன் எடுத்திங்கன்னா ஒரு டசனோட விலை வந்து 200 ரூபாங்க. அது போக இந்த பேங்கிளும் கேட்டிருந்தாங்க. இது என்ன பேங்கிள்னா, இது வந்து ரெயின் ட்ராப்லேயே கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் நைட்டு பார்ட்டியில் போடுற மாதிரி, நைட் ஃபங்க்ஷன்ஸில் ரிசப்ஷன் அந்த மாதிரி போடும்போது உங்கள் கையிலே நல்லா ஜிகுன்னு நல்லா கிளிட்டரியாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான கலரும். இந்த கலர் வந்து இப்போ ஓணம் வரப்போகுது. ஸோ இந்த கலர் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ஆர்டர் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 4th ஆர்டர் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிளாஸ் பேங்கிள், ஆஃபர் கிளாஸ் பேங்கிள் தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ 4 டசன் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. 5வது டசன் நம்ம கலர், அதாவது இது வந்து இந்த 4 டசன் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இது வந்து என்ன கலர், பிளாக்கும் இல்லை, நேவி ப்ளூ இல்லைங்க, ஒரு மாதிரி கிரேப்ஸ் கலர். இந்த கலர் உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டார்க் கிரேப்ஸ், நவாப்பழ கலர், டார்க் கலர் இருக்கும்ல அந்த மாதிரி, அந்த கலர். இது டார்க் ஒயின்னு சொல்லுவாங்க. கலர் ரொம்பவே சூப்பரான கலருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 5 டசன் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு துளிர் பேங்கிள்ஸ்லேயும் ஒரு டசன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான க்ரீன் ஷேடில் துளிர் பேங்கிளில் ஒரு டசன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. துளிர் பேங்கிளே ஒரு அழகு தாங்க. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணுங்கள்.
சைஸ் வந்து எப்படின்னா சென்டிமீட்டரில் சொல்லுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். 24, 26, 28ன்னு சொல்கிறத விட சென்டிமீட்டரில் எனக்கு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்து துளிர் பேங்கிள்ஸ் ஒரு டசன் எடுத்திருக்காங்க, இது 5 டசன் எடுத்திருக்காங்க. இதுதான் நம்மளோட 4th டிஸ்பேட்ச். நம்மளோட 5th டிஸ்பேட்ச் என்னென்னு பார்க்கலாங்களா? இது என்ன இவ்வளோ சின்ன சைஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2 சைஸ் தாங்க. 2 சைஸில் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட 10 டசன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரான அட்ராக்டிவான கலர்ஸ் தான். அவங்க 2 பேருக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2 இதாக பண்ணுங்கள், 2 பேக்கிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 2லேயுமே கோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 8 கலர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 கலர் வந்து நானாக சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட 5th டிஸ்பேட்ச் இன்னைக்குள்ளது. நம்மக்கிட்ட 22, 24, 26, 28 இந்த 4 சைஸஸுமே அவைலபிள் இருக்குது. 210ல் வந்து குறிப்பிட்ட கலர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த ஆஃபரை வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு கஸ்டமர் நம்மக்கிட்ட 24 சைஸில் ஒரு 10 டசன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே லைட் ஷேட்ஸு, சூப்பரான கலர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்தது. இப்போல்லாம் நிறைய கலர்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இனிமேல் தான் செக் பண்ணி அதை ரீஸ்டாக் பண்ணணும். ஸோ இந்த ஆஃபருக்காக நான் வாங்கி நான் ஸ்டாக் பண்ண மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 24 சைஸ் பேங்கிள்ஸு 10 டசன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி ஆல்ரெடி 2 இது பேக் பண்ணிட்டேன். அதுலேயுமே 4 துளிர் பேங்கிள் கேட்டிருந்தாங்க. அண்ட் 5 டசன் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸையும் நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட 30லேருந்து 35 டசன்ஸ் இன்றைக்கி ஒன் டேவே நம்மக்கிட்ட சேல் ஆகுது. ஸோ எப்படி இப்படி ரிப்பீட்டடாக நமக்கு இது வந்து ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் தான். இது இவங்க ஒரு ஆளே வந்து அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் சேர்த்து நியர்லி ஒரு 50 டசன்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் சேர்த்து. ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு எப்படி ஆர்டர் இந்த மாதிரி வருதுன்னா நம்மளோட குவாலிட்டி தாங்க. நம்மளோட குவாலிட்டியை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது. பெஸ்ட்டு குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டிக்காக தான் நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும்போது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து 160 ருபீஸ் தாங்க ஒரு டசனு. பிகாஸ் நம்ம வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால காஸ்ட் வந்து இந்த இது வருது. ஸோ இந்த ஆஃபருக்காக நான் ஒரு பல்காக எடுக்கும்போது எனக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிது. எனி டைம் அந்த மாதிரி பல்காக எடுக்க முடியுமான்னு என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியாத ரீசன்கிறதுனால ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து 160 ருபீஸ் ஒரு டசன். இப்போ நம்மளோட 7th டிஸ்பேட்ச் என்னென்னா இந்த மாதிரி ஜாஸ்மின் பட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 300 பீசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 100 பீசஸாக பேக்கிங் இருக்குது. 100 பீசஸ் வந்து 400 ருபீஸ் வரும். இதோட ஆஃபருமே இந்த ஆடியோட கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 100 பீசஸ் வந்து 500 ருபீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆடி முடிஞ்ச உடனே இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நார்மல் ப்ரைஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது 100 பீசஸ் 500 ருபீஸ் ஆகிடும். நீங்கள் இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து 100 பீசஸ் 400 ருபீஸுங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து 7 டிஸ்பேட்ச் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். 2 டிஸ்பேட்ச் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் 9 டிஸ்பேட்சஸ் இன்றைக்கி. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்டும் உங்களோட லைக்ஸும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஆர்டரை வந்து எப்படி ப்ளேஸ் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.